சார், யாரு? அச்சானி சேனல்லேருந்து வரேன். நந்து அண்ணா சொல்லியிருப்பாரு. ஆ. உட்காருங்க. சார், உங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆல் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியான்ற கான்செப்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஐடியாலஜி கேட்க தான் சார் இந்த மீட்டிங். இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஒரு நல்ல டாபிக். நான் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போ என்கிட்ட படித்த 2 ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்டோரி சொல்கிறேன். உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஹரிஷ், நீங்கள் எப்போயாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது உங்கள் கைக்கு வராமல் இருந்திருக்கா? இல்லை சார், பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கேம். இதை பண்ணுறதுக்கு இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. அதில் ஒரு டீம் தான் டீம் பர்சி. அந்த டீம் திருடுறது மட்டும் இல்லாமல் திருடுற காசை வச்சு ட்ரேடிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க திருடுற மொத்த காசுல இருந்தும் எனக்கு 10% வரும். அதை நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி 70% மாற்றுவேன். அவங்களோட லொக்கேஷன் அவங்க டே பை டே சேஞ்ச் பண்ணுறனால நம்மளால் அவங்கள ட்ராக்கே பண்ண முடியாது. அவங்க டீமில் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் இருக்கான். அதனால அவங்க எந்த வலையிலையுமே சிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீமை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும். த மாஸ்டர் மைண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட் ஹர்ஷா. ஹலோ, வழக்கம் போல் நம்ம ரூல்ஸை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ரூல் நம்பர் 1, நம்ம எவ்வளோ தான் க்ளோஸ்னாலும், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரினாலும் இங்கே யாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஜஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு தான் கூப்பிடணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் ஸ்கேம் பண்ண போகிறவன் இன்டெலிஜென்ஸாவோ இல்லை ப்ரில்லியன்ஸாவோ பேசினா உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரூல் நம்பர் 3, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கிறத ப்ரூஃப் மூலமாக என்கிட்ட ஷோ பண்ணியிருக்கணும். நேற்று நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோ? வெறும் 35,000 போதுமா இது உங்களுக்கு? அதாவது அதில் 50% எனக்கு வந்துட்டா உங்களுக்கு வெறும் பேலன்ஸ் 70,500 தான் மிஞ்சும். அதாவது சராசரி ஒரு ஆளுக்கு 1,600 ரூபா. போதுமா இது? உழைச்சி சம்பாதிக்கிறோம் கூட இதை விட அதிகமாக சம்பாதிப்போம் போல். எதனால் இந்த டவுன்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போலாம் யாரையும் ஏமாற்ற முடியல பிரதர், எல்லாம் ஷார்ப்பாக இருக்கானுங்க. ஸ்கூல் டைம்லேருந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்கெல் பிரேக் ஆகிடுச்சான். அவங்க ஃபேமிலி என்கிட்ட ஒரு 75K கடனாக கேட்டிருக்காங்க. என்கிட்ட 70K தான் ப்ரோ இருக்குது. ஒரு 5K இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கேன். ப்ரோ, இதை முன்னாடியே சொல்லிக்க வேண்டியதானே? வந்துச்சால் பாருங்கள், 5,000 பண்ணுறீங்க. மக்களை ஏமாத்துகிற உன்னையவே நான் ஏமாற்றி உன்கிட்ட இருந்து 5K வாங்கிட்டேன். உன்னால் மற்றவனுங்களை ஏமாற்ற முடியாதுல்ல? உட்காருங்க பிரதர், ஏமாற்ற முடியல. உங்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிறேன், இங்கே யாரும் ஏமாற ரெடியாகாமலாம் இல்லை. உங்கள் திறமை தான் இங்கே விஷயமே. உங்கள்கிட்ட சோசியல் மீடியாங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் நல்லவனை கெட்டவனாக காட்டலாம், கெட்டவனை நல்லவனாக காட்டலாம். அதை வச்சு உங்களால் யாரை வேணால் ஏமாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு ஸ்கேம் பண்ண போகிறோம். இதை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டா 80K இல்லை 1 lakh கூட நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வியர் பண்ணியிருக்க அந்த மாலையெல்லாம் கழட்டி டேபிள் மேலே வைங்க. மாலையா? புரியல. கருங்காலி மாலைகள் மற்றும் 7 சக்ரா பிரேஸ்லெட். அதாவது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாலையை காமிச்சு, இந்த மாலையை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் பணத்தொல்லை இருக்காது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்துருவாங்க, லவ்வர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சொல்லி இதை ஒரு ஆக்ட் ஷூட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ நடிக்க போகிறீங்க. முன்னாடி நான் தான் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிருப்பேன். அது அப்படியே மாறிடுச்சு. பொண்ணுங்க இப்போ ஏன் பின்னாடி சுற்றுறாங்க? ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் மாலை தான். முதல்லாம் ரொம்ப குண்டாக இருந்தேன். இதோ இந்த மாதிரி. எப்போ எனக்கு இந்த மாலை கிடச்சதோ அப்போலேருந்து நான் ஒல்லியா உடனோட குறைய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இது வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க. பை 1 get 1 ஃப்ரீ. பிரதர், இப்படி இவனுங்க கேவலமாக நடிக்கிறதையும் வெளில ஒரு கும்பல் ஒரிஜினல் நம்பிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை என்ன சொல்கிறதோ? அவனுங்களை ஒன்றும் சொல்லிட முடியாது. அவனுங்கள மாதிரி ஆளுங்க அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே ஜாலியாக இருக்கோம். இதான் ஹர்ஷா. சோஷியல் மீடியாவை எவ்வளோ மோசமாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி 100 இல்லை 1000 ஹர்ஷா இங்கே இருக்காங்க மக்களை ஏமாத்துறது. சார், அப்போ சோஷியல் மீடியானாலே தப்பு தானே கதை எழுதி ஷூட் பண்ணிட்டுமா? ஒரு நிமிஷம் ஹரிஷ். எப்போதுமே ஸ்டோரியோடைய ஒரு சைடை மட்டும் கேட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு டேரக்டருக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்கிட்ட 2 ஸ்டூடெண்ட் படித்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒருத்தனோட கதை மட்டும் தானே சொல்லியிருக்கேன். என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட கதை சொல்கிறேன் கேளு. டு யூ நோ ஒன் திங்? இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான், பின்ட்டு. அதே சோஷியல் மீடியாவை வச்சு என் ஸ்டூடெண்ட் பின்ட்டு வ்ளாகர் ஆனான். அதே சோஷியல் மீடியா வச்சு அவன் நல்ல வழியில் பணம் சம்பாதிச்சான், பெரிய செலிப்ரிட்டி ஆனான். அவன் சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கிற காசை நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுவான்.
மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இல்லை பிளட் எதுவும் தேவைப்பட்டுச்சுனாலோ அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வச்சு போஸ்ட் அண்ட் ஸ்டோரி போட்டு நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறப்ப அவனுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். நான் அதை நிறையா டைம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் மிட் நைட் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ண 18 lakh ஆகும்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வச்சு என்னால் 10 lakh தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போது பின்ட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் கிளாஸாராக இருந்தவருக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு டொனேஷன் கேட்குறேன். இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஜிபே ஸ்கேனருக்கு போடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். இதான் மின்ட்டு. என்ன மாதிரி சில பேர் இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவை ஹர்ஷத் மாதிரி சில பேரசைட் வந்து மோசமாக யூஸ் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பின்ட்டு மாதிரி சில பேர் இதை வந்து சரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பற்றி தெரியுமா ஹரிஷ்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராகவும் தீவராகவும் அன்னை வளர்ப்பேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சோஷியல் மீடியாங்கிறது ஒரு குழந்தை. அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ போய் உங்களோட கதையை எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஷார்ட் ஃபிலிம். தேங்க்யூ சார். சோஷியல் மீடியான்ற பெரிய கடலை இவ்வளோ ஈஸியாக புரிய வச்சுட்டீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார்.